ஒரு 6:30 மணிக்கே ஒரு ஃபங்க்ஷன் வரணும்னு கமிட்மெண்ட். அந்த ஃபங்க்ஷனை ஆர்கனைஸ் பண்ணதே நான் தான். அதாவது பாக்கியராஜ் சார்லாம் டென்ஷன் பண்ணேன், சீக்கிரம் சார் அவங்க எனக்காக சீக்கிரமாக சாப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப சாரி சார், ரியலி சாரி. நான் உங்கள் மாதிரி ஒரு சாதனையாளர்கள் முன்னாடி நிற்கிறதே பெரிய விஷயம். நான் ஒரு அவசரப்படுத்துறேன், சாரி சார். இளைய தளபதி விஜய் சாரை வச்சு திருப்பாச்சி, அதே இளைய தளபதி விஜய் சாரை வச்சு சிவகாசி, கலையை வச்சு திருப்பதி, கேப்டனை வச்சு தர்மபுரி, பரத் சாரை வச்சு பழனி, அர்ஜுன் சாரை வச்சு திருவண்ணாமலை, இப்படி ஊர் பேர்களையே பெரிய லெவல்ல ஒரு பெரிய மாசா படம் பண்ண ஒரு இயக்குனர் எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் பொருளாளர் அன்புமிகு என்னுடைய சகோதரர் பேரரசு அவர்கள். அவர் எழுதுற எழுத்து எப்படி இருக்கும்? ஏன்னா இது வரைக்கும் அவர் எல்லா படங்களையும் கமர்ஷியலாகவும் உங்களை ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ற படமாகவும் ஒரு நல்ல கருத்தை சொல்ற படமாகவும் எடுத்திருக்காரு. ஆனால் முதலாக ஒரு குறும்படத்தில் ஒரு கதை வசனம் எழுதியிருக்காருன்னு எனக்கு ரொம்ப ஆவல், எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கணும். ஏன்னா ஒரு வியாபார தன்மையிலே ஸ்கிரிப்ட் பண்ண ஒரு இயக்குனர் ஒரு குறும்படத்துக்கு எப்படி கதை வசனம் எழுதியிருப்பாருங்கிற ஒரு ஆவலை தான் நான் வந்தேன். ஆனா அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது நான் இந்த சீனை இப்படிலாம் மாறும், இப்படிலாம் கன்வெர்ட் ஆகும்னு யோசிக்க எல்லாத்தையும் பொய்யாக்கிட்டாரு இந்த ஸ்கிரீன் மேல. அவங்க அதாவது வந்து அவங்க அந்த குடிகார அப்பா வந்து இந்த பிள்ளையை அடிப்பான், அந்த பிள்ளை கதறும், சிக்கன் கேட்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு மைண்ட்ல ஒவ்வொருத்தரும் ரீட் பண்ணிட்டே இருந்தேன். அது எதுவுமே நடக்காம இந்த குடிகாரனை அப்படியே குடிக்க மட்டுமே வைத்து இந்த குறும்படத்தை பேச வச்சிருக்காருன்னா உண்மையிலேயே அதனுடைய பேனாதான். நம்ம வந்து சொல்லுவோம், நமக்கு வேஸ்ட் ஆகிற பொருள் எறும்புக்கு தீனியாகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வீணான பொருள், தூக்கி எறிகிற பொருள் வந்து பல உயிரினங்களுக்கு உணவாகுதுன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த வீட்டுல அவங்க அப்பா குடிச்சு சீரழிக்கிற ஒரு விஷயம், அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கே பயன்படுத்துகிற விஷயத்தை அவலத்தை இந்த அவலம் வந்து தமிழ்நாடு பூரா இருக்கு. மதுபான கடைகளில் வருஷம் வந்து அதோடைய தீபாவளிக்கு இத்தனை கோடிகளை தாண்டியது, பொங்கலை இத்தனை கோடிகளை தாண்டின்னு அந்த பேப்பர்ல படிக்கும்போது அத்தனை குடும்பங்களுடைய வைத்தறிச்சல் இருக்கு இல்லையா, அத்தனை குடும்பங்களுடைய பெண்களுடைய அந்த கண்ணீர் இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதுக்கு பதில் சொல்லியே அவனுங்கிற மாதிரி தான் இருக்கு உண்மையிலே சொல்லப்போனா. ஏன்னா இந்த மாதிரி குடியிற விஷயத்துல வந்து பல குடும்பங்கள் அழிஞ்சிருக்கேன். என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உற்றார் உறவினர்கள், நம்ம இயக்குனர் சங்கத்திலேயே பல பேர் வந்து இந்த என்ன சொல்ற போதை என்கிற ஒரு பெரிய மாயவரை சிக்கி நம்முடைய முழு திறமையுமே வந்து வெளிப்படுத்த முடியாமலே மறைந்தவர்கள்லாம் உண்டு. குறிப்பா எங்களோட சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய அந்த போதைக்கு அடிமையாகி நைட் 6 மணி வரைக்கும் ஒழுங்கா பேசுவாங்க. 6 மணிக்கு மேல அவங்க என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். போனே பண்றதுல பல பேருக்கு 6 மணிக்கு மேல போன் பண்ணாதீங்க அப்படின்னு நானே முடிவு பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு மோசமான சிச்சுவேஷன். ஆனா பகல பாத்தீங்கன்னா அந்த வடிவேல் சார் மாதிரி தான், அது வேற வாங்கி இது நார வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்க எப்படி நம்பி பழகிறதா வேணாமன்னு தெரியாது. அப்படி ஒரு ஆனா நீங்க பகல பாத்தீங்கன்னா என்ன ஒரு கிரியேட்டரா பண்ற, எவ்வளவு அழகா பேசுறாரு, எவ்வளவு அழகா கவிதை எழுதுறாரு. இவரெல்லாம் சினிமாவில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் சொன்னா பெரிய லெவலில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மனசு அப்படியே பதவதைக்கும். ஒரு மாசம் தண்ணி அடிக்கலம்பாங்க, ஒரு மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு பார்ட்டி முடியலன்னு சொல்ல முடியல அப்படிம்பாங்க. நான் சத்தியமா அவங்களை தவறா நினைச்சுக்கல. இதன் பின்னணியில் நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க, நமக்கு பின்னாடி வந்து அந்த பிள்ளைகளுடைய கல்யாணம் இருக்கு, பையனுடைய வாழ்க்கை இருக்கு, இதெல்லாம் நினைச்சு பார்க்கணுமே. ஒரு குடும்ப தலைவர் திடீர்னு இறந்துடுறான். நேற்று நைட்டு வந்து பேசிட்டு மறுநாள் காலையில அட்டாக் வந்துச்சு, ஒரே அட்டாக் தான், ஆஸ்பத்திரி கொண்டு போறோம், ஆழ்ந்த வேலை செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. இது எல்லாமே பார்க்கிறோம், செய்தியை கேள்விப்படுறோம், ஆழ்ந்து இறங்கலாம் நம்ம சொல்றோம். ஆனால் அதே பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் வேதனை. அந்த வேதனைக்கு சவுக்கடி கொடுக்குற மாதிரி இந்த படம் பண்ணிருக்கீங்க சார். உண்மையிலேயே நான் உங்கள்கிட்ட இருந்து இந்த உங்களுடைய வியாபார தன்மையான பேனாவிலிருந்து ஒரு வீரியமான சமூகத்துக்கு தேவையான ஒரு கதையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ சோ மச் சார். இதுல வந்து என்ன ஒரே கல்ல 2 மாங்கா மாதிரி இந்த இயக்குனர் சங்கத்துக்கு வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர் சொல்லக்கூடிய ஒரு பதவிக்கு சார் வந்து சாய்ராம் சார் வந்து பேரரசு சார் தான் கூட்டு வந்தாரு. எல்லாரும் வந்து யூனியன்ல வந்து விட்டுட்டு ஏன் ஆள் சார் பாத்துங்கன்னு சொல்லி போயிடுவாங்க, யூனியனிஸ்ட் ஆக்கிடுவாங்க. யூனியன்ல உள்ள வந்துட்டோம்னா அது இது குடியை மிகப்பெரிய போதை. யூனியனுக்குள்ள வந்துட்டோம் நம்ம வேலையை செய்ய முடியாது. தலைவா உங்களை நம்பிதான் இருக்கும், தலைவா தேங்க்ஸ், நீங்க மட்டும் அந்த காரியமே நடந்திருக்காது அப்படின்னு அந்த போதை வார்த்தைகள் சொல்ல 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 நாம நம்மளுடைய வேலைகளை மறந்துடுவோம். இப்படிதான் செல்வமணி சார் வந்து ஒரு தடவை ஒரு 20 வருஷமா யூனியனுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படிதான் இவரும் ஆவார் நினைச்சேன் சாய்ராம் சார். ஆனால் அப்படி இல்லை, நான் கொண்டு வந்தால் டைரக்டர் தான் அப்படின்னு தனக்கு கிடைத்த வாய்ப்பை ஒரு அழகான திரைக்கதை இயக்கத்துல வந்து சாய்ராமி சார் வழங்கிருக்கீங்க. சாய்ராமி சார், நான் வந்து பொதுவா வந்து ஒரு உங்களுடைய மேக்கிங் 5 நிமிஷம் பார்த்தேன். க்ளோஸ்அப்லேயே கதை சொல்லிருக்கீங்க சார். க்ளோஸ்அப்ல கதை சொல்ற ஒரு வித்தை வந்து மிக நுணுக்கமான டைரக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு தான் வரும். ஏன்னா க்ளோஸ் டு க்ளோஸ் கட் பண்ணி அது ஜம்ப் எல்லாம் பாக்குற ஒரு விஷயம் இல்லையா, அது எடிட்டரா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு வைடு
ஒரு மிட் ஒரு க்ளோஸ் அப்படிலாம் க்ளோஸ் டு க்ளோஸ் அது குறிப்பா நம்ம சுபிக்ஷாவுடைய ரியாக்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இன்னைக்கு வந்து பாலச்சந்திர சாருடைய நினைவேந்தல் பாலச்சந்திர சார் தான் சரிதா மேடத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும் அச்சமில்லை அக்னி சார் எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தமிழ் கலரும் ஒரு பெரிய வெளிகளும் சினிமா ஒரு கோணத்துக்கு என்ன தேவையோ ஒரு கேமரா கோணத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் ஒரு அற்புதமா அந்த பொண்ணு இருக்கு. அந்த முன்ன பின்ன எத்துப்பல்ல வந்து ரொம்ப இயல்பா அழகா இருக்கு. அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணல, கம்மியாவும் பண்ணல. இதுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் யூ சுவிக்ஸா. உங்களுக்கு வந்து ஒரு சரிதா போல ஒரு இடம் உண்டு. சரிதா வந்து வாய்ஸ்ல வந்து ரொம்ப அருமையான வாய்ஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்கு சார் உங்க பொண்ணுக்கு. அதனால வந்து இந்த கூட்டு முயற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, அதாவது ஒருவான சொல்லுக்கு ஒரு சொல் பதமாங்க. அந்த காலத்துல படம் பண்ண நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல பாஸ், நல்லா இருக்கு கதமாங்க. நான் இப்படி பண்ணுவேன் சார் அப்படின்னு ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு சாய்ராம்கி சார். அதற்கு பேருதவி புரிந்த பேரரசு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சுவிக்ஷாவும் சாய்ராம்கி சாரும் பேரரசு சாரும் தொடர்ந்து இதே போல நல்ல விஷயங்களை பண்ணி இந்த சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ண மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு அழைத்த நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பழைய பாடல் குறும்பட வெளியீட்டு விழா இன்று மாலை சிறப்பாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க வளாகத்தில் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவை பார்க்கின்ற பொழுது குறும்பட வெளியீட்டு விழா போல இல்லாமல் முப்பெரும் விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது என்ன முப்பெரும் விழா? இன்றைக்கு விவசாய தினம் ஒன்று, இரண்டாவதாக இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களின் நினைவு தினம் இரண்டாவது விழா. மூன்றாவது விழா இன்றைக்கு இப்பொழுது நீங்கள் பார்த்த பழைய பாட்டில் எப்படிப்பட்ட அற்புதமான குடியை பற்றி விளக்கமாக சொன்ன அந்த கதை வசனத்தை நம்முடைய பொருளாளர் பேரரசு அவர்கள் எவ்வளவு சிறப்பாக கையாண்டிருக்கிறார் என்பதையும், அந்த படத்தை நம்முடைய இயக்குனர் செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் சாய் ராம்கி அவர்கள் திரைக்கதை அமைத்து அதை எப்படி இயக்கியிருக்கிறார் என்கின்ற கைவண்ணத்தையும் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே சிறப்பாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்கி விடைபெற்றிருக்கின்ற அருமை இயக்குனர் நம்முடைய ரவிமரியா அவர்கள் வெயில் படம் முதல் ஜெயில் படம் வரை வெற்றி மேல் வெற்றி கண்டு நடிப்பில் வில்லனாய் நட்பில் ஹீரோவாய் வலம் வரும் அருமை சகோதரர் அவர்கள் வேறொரு இடத்தில் நிகழ்ச்சி இருப்பதால் சென்று விட்டார்கள். ஆகையினால் அதை நாம் பெருமையோடு அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த பழைய பாட்டில் குறும்பட வெளியீட்டு விழாவுக்கு கதாநாயகனாக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் வந்திருப்பது நம் பாக்கியம், அதுவும் ராஜ பாக்கியம். பாக்கியராஜ் எனும் திரைக்கதை ராஜ்யம். இவரால் இந்த குறும்படம் பெரும்படமாக, அதாவது இன்னும் மென்மேலும் வளர வேண்டிய நம்முடைய சாய்ராம்கி அவர்களுக்கு வெற்றி படமாக அமைவதற்கு அவர்களுடைய பொற்கரங்களால் இதை வெளியிட இருக்கிறார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக பஞ்சு வசனங்கள் பேசி இவரிடம் பஞ்சாய் பறக்கும் தியேட்டர்களில் இவரால் பெருமைக்கு இவருடைய பஞ்சு டைலாக்கை கேட்டவுடன் அங்கே தியேட்டரில் இருக்கின்ற ரசிகர்கள் எல்லாம் விசில் பறக்கும் அளவிற்கு கைதட்டி ஆரவாரப்படுத்துகின்ற அருமை அண்ணன் பேரரசு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போல இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கின்ற அருமை இயக்குனர், இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் படங்களை ரசிக்க வைப்பவர், பாடல்களை ரசித்துக் கொண்டே இருக்க வைப்பவர், சங்கத்தை செயல்பட வைப்பவர், சங்கத்தை செயல்படுத்திக் கொண்டே இருப்பவர் என்று இவரை அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவிலே இருக்கின்ற நம்முடைய இயக்குனர், மூத்த இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று, அதே போல ஆமா அதே போல நம்முடைய சேலம் ஆர்ஆர் பிரியாணி அண்ணன்
தமிழ்ச்செல்வன் அண்ணனை வருக வருக என வரவேற்று, ஏன்னா புதுக்குழு வருது அடுத்த வாரம், அதில் அவர்கிட்ட தான் நம்ம பிரியாணி கேட்டிருக்கோம். அவர் எப்போவுமே எந்த ஒரு உறுப்பினர் பசியாக இருந்தாலும் உடனே போனால் அங்கே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நம்ம சினிமா துறை மேலே வந்து அவ்வளவு பற்று பாசம் உள்ளவர். நமக்கு நிறைய பிரியாணி தரேன்னு இருக்கார் திங்கட்கிழமை புதுக்குழுவுக்கு. ஆகவே அவரையும் வரவேற்று, அண்ணன் ரங்கநாதன் அவர்களை வரவேற்று, அண்ணன் டிகேஎஸ் அவர்களை வரவேற்று, இங்கே இருக்கின்ற நம்முடைய தயாரிப்பாளர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களை பாராட்டி, இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களை வருக வருக என வரவேற்று, அதே போல நம்முடைய உதவி இணை துணை உதவி இயக்குநர்களை வருக வருக என வரவேற்று, அன்போடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி தந்த நம்முடைய அண்ணன் ரமேஷ் பிரபாகர் அவர்களை வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எல்லாம் இந்த ரவிமரியா சார் பண்ண வேலை, இல்லைன்னா அவருக்கு இன்னும் நல்லா பேசியிருப்பாரு. தன்னுடைய வசீகர குரலால் நம்ம எல்லாம் வசீகரித்த நண்பர் ஆர்.கே. கண்ணன் அவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்தது, இந்த குறும்படத்தின் இளம் இயக்குனர் திரு சாய்ராமிக்கு அவர்களுக்கு நமது சிறப்பு விருந்தினர் திரு கே. பாக்யராஜ் சார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். வருகை புரிந்துள்ள பத்திரிகை துறையினருக்கும், படத்தினுடைய இயக்குனர் ராம்கி சார் அவர்களுக்கு, கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கும் எனது அன்பண்ணன் பேரர் சார் அவர்களுக்கு, எங்களுக்கெல்லாம் வழிகேட்டாக உற்சாகம் தரக்கூடிய வகையில் எங்கள் பாக்யராஜ் சார் அவர்கள், உதயகுமார் சார் அவர்கள், இவங்க முன்னாடியுமே தான் எங்கள் சேலமாரார் இவ்வளோ பெருமைப்படுத்தி பேசி அண்ணன் அவர்களுக்கு எத்தனை பிரியாணிகள் இருந்தாலும் சேராறு போல ஆகுமான்னு, சேலம் மாறார் பிரியாணி போல ஆகுமான்னு சொன்னார். அதெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் விட்டுட்டு போன அந்த பணியை தான் நம்ம எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறோம். எதுக்குமே நம்ம காரணம் கிடையாது. இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போனவங்களை வச்சு இன்னைக்கு எங்கள் நிர்வாகத்தை அதில் கற்றுக்கிட்டு நம்ம நிர்வாகம் வாழ்ந்துட்டு இருக்கு. இதை யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கே இந்த பெருமையெல்லாம் பெரிய சேரும். எனக்கு என் குருநாதன் ஒருத்தர் இருப்பார், அவரை சாரும். இந்த விழாவில் மொத்தமே படம் 10 நிமிஷம். இதில் ஒவ்வொருத்தரும் 10 நிமிஷம் வாழ்த்திட்டு இருந்தால் அதில் வாழ்த்துறதுக்கு இடமே கிடையாது. இதில் இருந்தாலும் குழந்தை நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருகை புரிந்துக்காக உண்மையான காரணம், பிள்ளை பார்க்கணும்னே வந்தேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஏன்னா எங்கள் சின்ன வயசெல்லாம் நினைவுபடுத்திருச்சு. எத்தனையோ விழாவில் நான் எப்படிலாம் பேசிடுவேன் கலகலன்னு. இந்த விழாவில் பேசவே முடியல. ஏன்னா என் பசி, எங்கள் அப்பா மதுக்கு அடிமையாகி எங்கள் அம்மா 5 வயசில் இறந்து வேட்டி, நான் பட்ட கஷ்டங்கள்லாம் நினைவுக்கு வந்து பசி, என்னால் பேச முடியல இந்த இடத்துல. ஏன்னா அவ்வளோ பசி. 5 வயசுலேயே நான் தண்ணி எடுத்து மாட்டு சந்தையில் 5 பைசா விற்றுவேன். ஒரு வேளை அந்த காலையில் 1வது படிக்க 4ஆவது தான் நான் படித்தேன். 1வது படிக்கும்போதே பெரியமாட்ட வளர்றேன். காலையில் போய் வேப்பங்கொட்டை போயிட்டு வரணும், 6 மணிக்கு அனுப்பிவிடுவாங்க. சாயந்தரம் 4 மணிக்கு வந்தோன்னா அந்த டவுசர் கட்டி வச்சுட்டு கோப்பனம் கொடுப்பாங்க. அதை கட்டிட்டு போய் எரும மாட்டை பொறிக்கிட்டு வந்துச்சு. அதை தட்டி சந்தையில் விற்று புதன்கிழமையானா என்னுடைய வயிற்று பசிக்கு காத்துக்குவேன். பெருந்தலைவர் காமராஜர் போட்ட சத்துரம், அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போட்ட சத்துரம் நம்மளையெல்லாம் சத்தா வச்சுருந்தது. எல்லாம் பேச நம்ம நினைவுபடுத்திக்கிட்டார் எங்கள் இயக்குனர் பேரரசன் அவர்கள். ரொம்ப கஷ்டமாக போச்சு, எனக்கு உட்காரவே முடியல. இந்த மாதிரி 1008 பசி. அதுக்கப்புறம் சென்னைக்கு வரேன். உள்ளூரில் டீ கிளாஸ் கழுவுறேன் சாப்பாட்டுக்காக. எங்கள் அப்பா மது இப்படி குடிச்சிட்டு வந்து பரோட்டா கட்டிட்டு வருவார். எங்கள் பெரியம்மா கிட்ட வளர்றேன். அண்ணன்கிட்ட கூட போய் கண்கலங்கி சொன்ன அந்த சம்பவத்தை. நாங்களும் என் தங்கச்சி ஈர துணி கட்டிட்டு தூக்கிட்டு இருப்போம், வடிச்சு கஞ்சி சாப்பிட்டுட்டு. சோறுக்கெலாம் அங்கே இருக்காது. இவர் பரோட்டா கட்டிட்டு வந்துட்டு அம்மாட்ட பெரியமா பிள்ளைங்க இருக்குன்னு நினைக்காத, நீ சாப்பிடு, நான் ஒன்று தான் நினைப்பேன். தந்தை தான் படத்தை பெருசாக வச்சுருக்கிறேன் கடையில். அப்போ இல்லையா பெரிய போட வச்சுருக்கிறேன். இன்றைக்கி அவருக்கு மண்டபம் கட்டி புழுதூர்பேட்டையில் மாதம் 10,000 ரூபா அந்த மரத்துக்கெல்லாம் தண்ணி கொடுத்துது. காசு இல்லாத காலத்தில் சுடுகாட்டில் பூ வச்சுட்டேன். அதே இடத்துல அவருக்கு மண்டபத்தை கட்டிட்டு அந்த சுற்றி ஆரம்பம் அரசமரம் புழுதூர்பேட்டை பிரிட்ஜு மேலே ரயில்வே பிரிட்ஜு போட்டிருக்காங்கல்ல, இப்போ பைபாஸில் வண்டிக்கெல்லாம் போயிடும். அந்த பிரிட்ஜும் கீழே எங்கள் அப்பா சமாதி இருக்குது. இன்றைக்கும் 10,000 ரூபா சம்பளம் அதை படைக்கிறவங்களுக்கு. அவர் சமாதியை சத்திவிட்டு அப்படி நான் வச்சுருந்தாலும் அவருடைய குடித்த நிலவை என்னமோ நிறையா குடியாரு. நீங்கள் அந்த நிலையில் தான் வந்து குடிக்கிறாங்க. பாட்டில் போடுறது வேலையாக இருக்குது. விளையாட்டை கூட சொல்லுவேன், அப்பா இறந்து இந்த சார் விடமாட்டேங்கிறாரு போடுக்குதுன்னு அவர் கிட்ட உட்காந்து டெய்லி தண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த என்னுடைய பசியுடைய நினைவுகள் அந்த படம் நினைவுபடுத்தி விட்டது. ஒரு நிஜ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கும். உங்கள் சார்பாக தான் நானும் பேசுகிறேன். பேசப்பட்டா உங்களுக்குள்ள 1000 கஷ்டங்கள் இருக்கும். யார் பசி பட்டியல் இல்லை. இது என்னமோ அந்த காலத்தில் இருந்த பசி பட்டியல், இந்த காலத்துலேயும் இது இருக்குது. இன்றைக்கும் பல பெண்கள் குடும்பத்தில்
புருஷனுங்களா இவனுக்கு என்ன வேசி முகம் குடிச்சிட்டு வந்து திண்டு தூங்குறாங்க, என் பிள்ளைங்க பட்னியாக கிடக்குன்னு கேட்டுட்டு தான் இருக்கிறோம் அந்த சவுண்டை. இன்றைக்கி நடக்குது. அதை தான் பேரரசு சார் இன்றைக்கி நினைவுபடுத்திருக்காரு, ராமகி சார் நினைவுபடுத்திருக்காரு. இது ஒரு நிஜ வாழ்க்கை. அதனால் இதை பார்த்ததில் என்னுடைய வாழ்க்கையை நினைவுபடுத்தி விட்டேன். இதனால தான் அன்னைக்கு நான் சென்னைக்கு வந்து சொல்ல ஒரு இது சம்பவம். நான் பசி என்னெல்லாம் கஷ்டப்பட்டுருக்குங்கிறது. ஒரு தடவை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் மலையில் நினைஞ்சு இந்த தட்டு சாப்பிட்டு எச்சு தட்டு பிளைட்டு ட்ரெயின்லேருந்து போடுவாங்க. மலையில் நினைஞ்சு போச்சு. நினையாமல் இருந்தால் கூட இந்த எச்ச சோறு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மீன் முள் அதை சாப்பிட்டு வயிறு வளர்த்தங்க. ஆனால் யார்கிட்டையும் கையே இருந்தாலும் உழைச்சேன். இந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை வயதுக்கு நான் ஸ்டோர் போடுங்க. நான் பிரியாணி அடிக்க தள்ளுவண்டியை உருவாக்குறதுக்கு 10 ஆண்டுகள் ஆச்சு. 8000 ரூபா பணம் சேர்த்து அளந்து சாப்பாட்டை நான் போட்டதே கிடையாது. நான் தான் முத சென்னையிலே பாஸ்மதி ரைஸ் 1991 போட்டேன். இன்னைக்கு பல பிரியாணி கிடையாது. நீங்கள் நம்ம அம்மா உணவகத்துடைய ப்ரொடியூசரு அப்துல் அஜீஸ் அந்த கடைசியில் உட்காந்துருக்காரு. அவரெல்லாம் 5 தங்கச்சிங்க இன்னைக்கு கட்டி கொடுத்துருக்காரு. உட்காந்து அழுவார். கவலைப்படாதியா, ஒரு பிரியாணி இருக்குது நம்மகிட்ட, இந்த கடை இப்படி வை அப்படின்னு சொல்லி கடை வச்சு இன்னைக்கு 10 வீட்டுக்கு அதிபராகவும் ஒரு படத்துக்கு ப்ரொடியூசராகவும் ஆகியிருக்காரு. நான் கொடுத்த ஐடியா வழங்காத நம்மளாம் இப்படி வளரலான்னு எவ்வளோ ஹோட்டலில் வேலை செஞ்சீங்கன்னா அப்படி செதுக்கி நீங்கள் எல்லாரும் முதலாளிங்க, அவ்வளோ பேரையும் பேச்ச கட்டை முதலாளிங்க. என் வாழ்க்கையை நான் உண்மையை சொல்ல போய் நிறைய இளைஞர்கள் இன்றைக்கி கடை திறந்து அண்ணே உங்களால் தான் இந்த கடை உங்கள் தன்னம்பிக்கை பார்த்து நான் திறந்துருக்கிறேன் அப்படின்னு இந்த பசியை போராடி வென்ற வாசி இன்னைக்கு 1000 பேருக்கு நான் 1000 பேருக்கு சோறு போடுற அளவுக்கு நீங்கள் நம்ம உடம்பு யார் கேட்டாலும் என்னால் முடியாதுன்னு சொன்னதே கிடையாது. முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய பழைய நினைவுகளை நினைவுபடுத்திய இந்த படம் ஒரு நிஜ வாழ்க்கை. ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு இதில் அந்த மாதிரி ஒரு நிஜ வாழ்க்கையை நினைவுபடுத்தி ஒரு உருக்கமான நிகழ்வு உங்களுக்கு கொடுத்துட்டேன். இருந்தாலும் இளைஞர்களெல்லாம் அது ஊக்குவிப்பாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குது. நான் ஒன்று தான் சொல்லுவேன், உலகத்தில் எதை இழந்தாலும் இந்த உள்ளத்தையும் உடம்பையும் நம்ம நல்லா வச்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எல்லாத்தையும் சம்பாதிக்கலாம். நம்ம மனசை விட்டுறக்கூடாது, நம்ம உடல் செலுத்த விட்டுறக்கூடாது, சத்தம் விட்டுறக்கூடாது. இப்படி குடிச்சு இன்னைக்கு நிறைய கருத்தரிப்பு ஆஸ்பத்திரிகள் உருவாகிருச்சு. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் என்னமோ ஒரு நேரத்தில் போடலாம் பார்த்தா 1க்கு மேல் 2க்கு மேல் வேண்டான்னு இருக்கும். இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு வாரிசு கிடைச்சா போதும்னு நிறைய கருத்தரிப்பு ஆஸ்பத்திரி. காரணம் இந்த மதுவுடைய பழக்கம், உணவு பழக்கம். இதில் எல்லாம் நம்ம இன்னொருத்தர் சொல்லி வரணுங்கிற காலங்கள்லாம் போய் இப்போ நம்ம தமிழ் சமுதாயமே ஒரு விழிப்புணர்வு பிறந்தா கூடி இறந்தா கூடி எதுக்கு எடுத்தாலும் கூடி 2 பேர் சேர்ந்துட்டா குடிக்கிறாங்க. 3 பேர் சந்திச்சுட்டு அதுக்கு ஒரு பார்ட்டி. அந்த நிலையில போயிட்டோம். அப்புறம் எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஆனால் 36 வயசு வரைக்கும் சினிமா தெரியாது, பீச்சு தெரியாது, பார்க்கு தெரியாது. ஹோட்டல் விட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த காசை சேர்த்து வச்சுட்டு வெளியே போனால் செலவாயிடு போயிடும்னு உள்ளுக்குள்ளேயே இருப்பாங்க. யார்கிட்டே கொடுத்துடுவோம், ஒரு சோப் வாங்கிட்டு வா, பேஸ்ட் வாங்கிட்டு வான்னு. இப்படி தான் வாழ்ந்தேன். ஒரு தள்ளுண்டி போட 8000 ரூபாய்க்கு 10 வருஷம் எத்தனா 4 நாள் டிப்ஸு காசை சேர்த்து வச்சு இந்த அளவுக்கு வளர்ந்தேன். இந்த கட்டுப்பாடு இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறவங்க குமிய கூட முடியல. அவ்வளோ வயிறு பெருத்துருச்சு முதலாளியாகி. அன்னைக்கு ஓடணும். அதுக்கு காரணம் இருக்குது. இந்த உடம்பு இருக்கிறதுக்கும் அதுக்கு என் உடல் ரீதியாக ஏற்பட்ட காயங்கள், பெஸ்ட்டுலாங்கிற கட்டி 10 வருஷமாக அதை ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் என்னுடைய ஒரு பகுதி தான் ஏதோ 10 நகம் இந்த விஜய் டிவியில் சொன்னேன். நகம் குட்டி போச்சு, ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறது. 10 வருஷம் அந்த கட்டியை டெய்லியும் பாத்ரூமில் பிரிக்கி விட்ருவேன். ரத்தத்தை ஆப்ரேஷனே பண்ணலை. ஏன்னா தள்ளுவண்டி ஒரு நாள் லீவ் விட முடியாது. ஒரு ஹோட்டல் வச்சு 2-3 பேரை வேலைக்கு சேர்த்து விட்டு தான் 10 வருஷம் கழிச்சு போய் ஜிஹெச்சில் ஆப்ரேஷன் பண்ணேன். அவங்க சரியாக பண்ணலை. அதுக்கப்புறம் மலர் ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் பிரசனாங்க ரோடு பிக் ஹாஸ்பிட்டலு, அதுக்கப்புறம் ரங்கராஜ் பேர் இறந்துட்டார் சார், நம்ம டி நகரில் இருந்தார், ரங்கபாஷ்யம் அவர் பண்ண. அப்பவும் பண்ண முடியல. என்னுடைய அரைப்பக்கத்தோடையவே அறுத்து எடுத்துட்டாங்க பின்னாடி. இன்றைக்கும் அந்த வழியோடு தான் இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கல்கத்தாக்கார டெய்லி 3 மாதம் மருந்து திருச்சி அந்த கொள் சொல்ல வச்சு காலோட ரத்தம் போகும் அமுக்கி 10 வருஷமாக அதை விட்டுட்டு வளர்ந்து உள்ளே போச்சு. ஏன்னா ஒரு நாள் லீவ் போட்டால் தள்ளுவண்டி அந்த இடத்துல இன்னொருத்தம் போட்டுருவான், பிள்ளைங்க பட்னியாகிடுது. இத்தனை வழி வேதனையோடு வாழ்ந்து அந்த மாத்திரை மருந்து எடுக்கும்போது நான் அனலில் இருக்கக்கூடாது, நீங்கள் நெருப்பில் இருக்கக்கூடாது, எப்போ ஏசியில் தான் இருக்கணும்னு டாக்டர் சொன்ன வாசி தான் எனக்கு உடம்பு இருந்தது. இப்போ மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி கல்லால் உட்கார மாட்டேன், கணக்கு பார்க்க மாட்டேன் ஆஃபீஸில். மனிதர்களை நம்பி இன்றைக்கி வாழ்க்கை நடக்குது. கஷ்டப்படுவோம். அந்த கஷ்டம் தான் நம்மளை வளர்த்தோம், ஆளாக்கும். இன்றைக்கி தருமா ஐயா முன்னாடி, பாக்கியராஜ் முன்னாடி, உதயகுமார் சார் முன்னாடி, உங்கள் முன்னாடி, பத்திரிகையாளர் முன்னாடி, உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன்னா அந்த உண்மை தம்பியும் அந்த உழைப்பையும் என்னை வாழ வச்சிருக்கு. இந்த திரைப்படம் எந்த இடத்துலையும் பேசாது, இந்த உண்மையை இந்த இடத்துல பேச வச்சேன் பேரரசருக்கு என் அண்ணனுக்கும் ராமி சாருக்கு நன்றி சொல்லி மற்ற கலைஞர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையோடு என் வாழ்க்கை எனக்கு
உங்கள் ஆசிரியத்தோட சேலம் வராரு. இன்னும் பல கடைகளையும் திறந்து வெற்றி நடை மூலம் ஒரு 30 ஏக்கர் ஆட்டு பண்ணை கோழி பண்ணையெல்லாம் அமைச்சிட்டேன். வாழ்க்கையில் சொந்தமாக கறிகளை போட்டு வளர்ந்து 1 ஏக்கரில் ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி எடுத்து நல்லா இருக்கிறேன். உருக்கமாக பேசிட்டு இல்லை, கொஞ்சம் உற்சாகத்தை தந்துட்டு போகிறேன். ஒன்றும் வீழ்ந்து விடல. யாராவது வீழ்ந்துடும் என்ன நினச்சா கூட அவங்களுக்கு வீழ்ந்துடும் ஒரு நம்பிக்கை இருந்தால் எழுந்து வருவாங்க. 1000 நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்கள் ஆசிரியரோட நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இது குறும்படம் வெளியீட்டு விழா மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு பெரிய படம், திரைப்படம் ஆடியோ ரிலீஸ் மாதிரி இருக்குது. அவ்வளோ பெரிய கூட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. இதில் இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கூட இதை ஒரு ஜாலியாக இருக்குன்னு நினச்சிட்டு தான் வந்தேன். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இது எங்கள் வீட்டு பொண்ணா இப்படி நடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்துட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பார்த்து அதை சாதாரணமா பார்த்துட்டு அது ஸ்கிரீன்ல இப்படிலாம் நடிக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. புதுசா பார்க்கறவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நாங்க கூடவே வளர்ந்துட்டு இருக்கிறதுனால அது இப்படி நடிக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு காரணம் டைரக்டரா இல்லை இது ஜீனான்னு தெரியல. கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி போடுங்கிற மாதிரி பேரரசு சாருடைய ஜீன்ல இருந்து வந்ததாங்கிறது எனக்கு தெரியல. இயற்கையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஒரு ரவிமரியா சார் சொன்ன மாதிரி சரிதா மாதிரியும் சோபா மாதிரியும் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த குறும்படம் வந்து இன்னொரு விஷயத்த உணர்த்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு 10 நிமிஷம் தான் நடந்ததுனால பட் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது அப்படிங்கிறத சேலமாரர் ஓனர் தமிழ்ச்செல்வன் அண்ணன் சொல்லும்போது சொன்னார். அது பார்த்த உடனே அவருடைய சொந்த கதையை எவ்வளோ பெரிய தாக்கம் ஏற்படுத்தியிருந்தா அவங்க நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. நிச்சயமா ஒருவேளை இந்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்தா அவங்க அப்பா அந்த மாதிரி குடி விட்டு போறாங்கன்னோ தெரியல. நிச்சயமா இதை பார்க்கறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணும் நான் நம்புறேன். இதுக்காக டைரக்டர் அவர்களுக்கும் இதை கதைவசம் எழுதிய நண்பர் இயக்குனர் பேரரசு அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா இன்னைக்கு என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துருந்தாலும், நான் போன வாரம் துபாய் போயிருந்தப்போ, துபாய் எக்ஸ்போ போயிருந்தப்போ ஒவ்வொரு கண்ட்ரியோட பெவிலியன்லையும் இந்த உலகத்துல அடுத்த 15 வருஷம் 25 வருஷம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது தான் அங்க காமிச்சிருந்தாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த வீடியோ டெக்னாலஜி. இந்த வீடியோ தான் இன்னைக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டியா மாதிரி, ஆக்மெண்டட் ரியாலிட்டியா மாதிரி, மெட்டாவர்ல்டா மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இயக்குனர் சேகருக்கு இங்க போட்டோ போட்டிருந்தோம். ஐ திங்க் அடுத்த வருஷமோ இல்லை இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவர் வந்து ஹெவன்ல இருந்து பேசுவார் நம்மகிட்ட மெட்டாவர்ல்டுல. அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு. நம்மளை ஒவ்வொரு இங்க இருக்கிற இயக்குனர்களும் அந்த திறமையை வளர்த்துக்கிட்டா நம்ம இன்னும் தமிழ் சினிமா இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போக முடியும். அதுக்கு திரைப்படம் தான் வழின்னு இல்லை. இந்த மாதிரியான குறும்படங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. அதனால என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அந்த எமோஷன்ஸோட பேசுறது இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ரீச்சே வேற. அதுதான் இந்த பழைய பாட்டுல நமக்கு காமிச்சிருக்கு. இதுல வந்து பெரிய டெக்னாலஜி ஹேண்டில் பண்ணல. பட் ஆனா அந்த எமோஷன்ஸ், அதனுடைய ஒரு குடிகார அப்பாவுக்கு ஒரு மகளா பிறந்ததுனால வர்ற வேதனையும் அந்த குடியினால வர்ற கஷ்டத்தையும் அந்த காமிச்சிருக்கிற அந்த எமோஷன்ஸ் வந்து என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் இது பேசுற மாதிரி இருக்காது. இதுக்கு ஒரு அடித்தளமிட்ட ஒரு திரைக்கதை அப்படின்னாவே நம்ம பாக்யராஜ் சார். நான் ஆக்சுவலி யூஎஸ் மேல கேஸ் போடலான் இருக்கேன். அவர் ஏன் போடாமட்டாருன்னு தெரியல. முருங்கைக்காய்க்கு வந்து அவருக்கு தான் பேட்டர்ன் கொடுத்துருக்கணும். யாரோ ஒருத்தர் வந்து யூஎஸ்ல பேட்டர்ன் ஆகிட்டாங்க, அவருக்கு தான் பேட்டர்ன் கொடுத்துருக்கணும். அங்க ஆரம்பிச்ச முருங்கைக்காய் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் சிப்ஸ்ல வந்து வெடிச்சிருக்கு. அவங்க சன் இன்னைக்கு முருங்கைக்காய் சிப்ஸ்ல ஹீரோவா பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சிவகாசியில் ஆரம்பிச்ச விஷயங்கள் இன்னைக்கு வந்து சுகிஷாவா பட்டாசு வெடிச்சிருக்கு. நிச்சயமா அவங்களும் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நிச்சயம் ஒரு நல்ல எதிர்காலம் அமைய என்னோட வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. பழைய பாட்டில் இந்த குறும்படத்திற்கு வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய துணை இணை உதவி இயக்குநர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே மற்றும் இந்த விழாவில் குறும்படத்தை வெளியிட வந்திருக்கின்ற தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவரும் திரைக்கதையின் பிதாமகனுமான மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்களே,
இந்த குறும்படத்தின் விழாவிற்கு முன்னிலை வைக்கின்ற தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆர்.பி. உதயகுமார் அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, இந்த குறும்படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களே, இயக்குநராக அறிமுகமாகும் சாய் ராம்கி அவர்களே, பல வெற்றி படங்களுக்கு கதைவசனம் எழுதி இயக்கி இந்த குறும்படத்திற்கு கதைவசனம் எழுதிய நண்பர் பேரரசு அவர்களே மற்றும் இங்கே வந்திருக்கின்ற செயற்குழு உறுப்பினர்களே, நிர்வாகிகளே, மின்மினியில் கண்மணியாக அறிமுகமாகி இந்த புது பாட்டிலில் மிகவும் ஒரு யதார்த்தமான நடித்திருக்கின்ற மகள் சுபிக்ஷா அவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இது குறும்படம் இல்லை, இது ஒரு பாடம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவங்கவுங்க சந்திக்கின்ற பல விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இந்த படம் பார்க்குறப்ப அந்த வழி இருக்குது. ஒவ்வொரு தடவையும் தீபாவளிக்கு பொங்கலுக்கும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த வசூலை விட ஒயின் ஷாப் வசூல் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரும். அப்போல்லாம் கூட கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இதனால் பாதிக்கப்படுதுங்கிற விஷயத்த இது ஒரு படமாக இல்லை, பாடமாக பண்ணியிருக்காங்க. சாய் ரம்கி வந்து விரைவில் திரைப்படத்தை இயக்கணும்னு நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நண்பர் பேரரசுக்கு ரொம்ப பெரிய மனசு. அவருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சுபிக்ஷாவுக்கு என்னுடைய ஸ்பெஷலான வாழ்த்துக்கள். வாழ்க மகளே, வெல்க மகளே. நன்றி. எங்களது தமிழ்நாடு திரைப்பட எழுத்தாளர்கள் சங்க தலைவர் மதிப்பிற்குரிய பாக்கியராஜ் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற எங்களது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களே, பொருளாளர் இயக்குனர் திருப்பாச்சி பேரரசு அவர்களே, தமிழ்ச்செல்வன் அவர்களே. தமிழ்ச்செல்வன் எங்களுக்கு எல்லோருக்கும் நல்ல நண்பர், நல்ல விதமாக பேசினார், உழைப்பால் உயர்ந்தவர். மற்றும் சிகரம் சந்திரசேகர் அவர்களே, மற்றும் இந்த படத்தை கதைவசனம் எழுதி சிறப்பித்து அதை இயக்கி ஒளிப்பதிவு செய்த சத்யகண்ணன், ஏ.கே. ராம்கி, கூடவே இருந்த ஆர்.கே. கண்ணன், அதற்கு உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர் ரமேஷ் முத்துசாமி, இந்த விழாவை வந்து சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்கள், டெக்னீஷியன்ஸ் மற்றும் பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள், ஏன்னா நிறைய பேர் இருப்பதனால் இந்த சின்ன விழாவுக்கு இவ்வளவு பேர் வந்து சிறப்பிச்சிருக்காங்க. அதனால் எல்லோருக்கும் வந்து ஒரு வணக்கமும் நன்றியும் சொல்வதில் தான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுக்கு காரணம், சார் வந்து ஒரு சம்பள பேச்சுவார்த்தை நடத்தினார் கவுன்சில், தயாரிப்பாளர் கவுன்சிலில். அது முடிச்சுட்டு வேகமாக வந்தோம், டிராஃபிக்காக இருந்தது. பழைய பாட்டில் தலைப்பு. பழைய பாட்டில் வந்து ஒன்றும் சாதாரணமானது அல்ல. உணவுப் பொருள்களும் பாட்டில்கள் தான் வருகின்றன, உயிர் காக்கும் மருந்துகளும் பாட்டில் தான், உயிர் கொல்லும் மதுவும் பாட்டில் தான் வருகிறது. ஆனால் இங்கே மது பாட்டிலை பழைய பாட்டிலாக வைத்துக்கொண்டு ஒரு குழந்தை, ஒரு வீட்டின் தந்தை வறுமையில் வாடினால் கூட அதை பொறுத்துக் கொள்வார்கள், மனைவிகள் சகித்துக் கொள்வார்கள். ஆனால் குடிகாரனுக்கு மனைவியும் அவனது மகளும் வறுமையில் சிக்கிவிட்டால் அந்த கொடுமையை பார்க்க முடியாது, சொல்லவும் கூட முடியாது, அவ்வளவு ஒரு கொடுமை. அதை பேபி சுபிக்ஷாவை வைத்து அவரது தந்தையை ஒரு அருமையாக ஒரு நல்ல கருத்துள்ள படத்தை குறும்படமாக தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட படங்கள் எந்த காலத்திற்கும் நிற்கும், ஏனால் அதில் ஒரு கருத்து இருக்கிறது. நாங்கள் எல்லாம் திரைப்படத்திற்கு வர வேண்டும், கதை எழுத வேண்டும் என்று வரும்போது என் தந்தையார் பாரதிதாசன் கவிதைகளை கொடுத்து படிக்க சொன்னார். அதுவே தமிழர்களின் எழுதுகோல் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பாடல். கருத்தூற்று மலையூற்றாய் பெருக்கெடுக்க வேண்டும், கண்டதை மேற்கொண்டெழுதி கட்டுரையாக்குங்கால் தெருத்தூற்றும் ஊதூற்றும் தம் உளமே தம்மேல் சிறுபள்ளி தூற்றும் பலன்
செந்தமிழர்க்கும் எண்ணாம் கரத்தம்மால் முடிந்த மட்டும் தர வேண்டும் பின்னால் சரசரென்று கருத்தோறும் தன் மனப்பழக்கத்தாலே இருக்கின்ற நிலைமாற்றி ஒரு புரட்சி மனப்பான்மை ஏற்படுத்தல் பிறர் குழைக்கும் எழுத்தாளர் கடனாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த ஒரு பாடல் சிந்திக்க வைத்தது. அதன் மூலம்தான் கருத்துள்ள கதைகளை எழுத வேண்டும், கருத்துள்ள படங்களை தயாரிக்க வேண்டும், அதில் பணிபுரிய வேண்டும் என்ற ஆர்வமே எங்களுக்கு வெற்றியை தந்தது. அதுபோல பழைய பாட்டில் படம், அதன் கதைவசனம், அதன் இயக்கம், ஒளிப்பதிவு, குழந்தையாக இருந்தாலும் பேபி சுருச்சாவின் நடிப்பு அளவுக்கு மீறாமல் நடித்திருக்கிறது. இன்னும் நிறைய பேசலாம் படத்தை பற்றி. ஆனால் காலம் கருதி நான் இந்த அனைவரையும், இந்த டீம், அதாவது பழைய பாட்டில் டீம் அனைவரையும் நான் எல்லோரும் மிகச்சிறந்த வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் வளம் காண வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. நன்றி, வணக்கம். கண்டிப்பா ஈசி மெம்பருக்கு நின்றுவார். அவ்வளவுதானா? நான் செக்ரட்டரி. காலி பாட்டில் நான் சொல்றது காலி பாட்டில். பழைய பாட்டில் வேற. வாட்டர் பாட்டில், ஆஃப் பாட்டில், ஃபுல் பாட்டில், காலி பாட்டில், பழைய பாட்டில். இது மாதிரி பாட்டில் எத்தனையோ விதங்கள்ல அது ஒவ்வொரு பாட்டில் குவார்ட்டராக இருக்கும்போது ஒரு விதமாக ரியாக்ஷன் இருக்கும். ஆஃப் ஆகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்கும். ஒரு ஃபுல் ஆகும்போது அந்த பாட்டிலுக்கு உண்டான வேலையை காட்டும். அது காலி ஆகும்போது என்ன வேலையை காட்டுது, ஒரு பழைய பாட்டிலாக மாறும்போது அப்படின்றத அற்புதமாக ஒரு கவிதை நயத்தோட திரைக்கதை எடுத்த என் அன்பு தம்பி பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும், நம்ம இந்த சங்கத்தில் கஷ்ட காலத்தில் அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், தீபாவளிக்கு ட்ரெஸ் கொடுக்குறோம், பொங்கலுக்கு ட்ரெஸ் கொடுக்குறோன்றதை விட நமது செயற்குழு உறுப்பினர்கள் அல்லது நமது உறுப்பினர்களுக்கு ஒரு படம் கொடுக்குறோன்னு சொல்லி வாங்கி கொடுத்த பேரரசுக்கு எனக்கு வாழ்க்கை. அதே மாதிரி பேரரசு அவர்கள் ராம்கி அவர்களுக்கு ஒரு பெரிய படத்தை இயக்கும் வாய்ப்பு கண்டிப்பாக தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா திருப்பி விட்டா இங்க சங்கத்தில் உட்காந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, சங்கத்தில் நிறைய பேர் நிர்வாகிகள் நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். வேலை இல்லை, ஃபோன் பண்ணிட்டு என்னையா நடக்குது சங்கத்தில் கேள்வி கேட்குறாங்க, இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கே நம்மளால முடியுமா? ஒன்றும் நடக்கலையே, என்ன நடக்குது? ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கணும், அதுக்குண்டான வேலைகளை பண்ணுங்க. ஒருத்தரும் எந்த வேலையும் பண்ணாம சங்கம் என்ன பண்ணுது, சங்கம் என்ன பண்ணுதுன்னு சங்கம் என்னத்தை பண்ண முடியும்? ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆளை பிடிக்க, அதை பிடிக்க, அவங்ககிட்ட பிடிக்க, இவங்கிட்ட பிடிக்க கொண்டாந்து ரொம்ப கொடுமை சார். இது நம்ம சங்கம்ன்றது ஒவ்வொரு உறுப்பினரும் தான் முன்னேறுவதற்காக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு உழைத்தால் மட்டுமே நம்ம சங்கத்தை முன்னேற்றவே வேண்டாம், நீ முன்னேறினாவே போதும். சங்கம் அப்படியே இருக்கட்டும். சங்கம் வளர்கிறது என்பதெல்லாம் பெருமை கிடையாது. சங்கத்து பேரை வச்சுட்டு நான் பொழப்ப நடத்துறத வேலையே இருக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். பாக்கியராஜன் எனக்கு தெரியும், 2-3 வருஷமா ஒரு சங்கத்தில் அவர் என்ன அவர் ஃபீலிங் எப்படி, ஏன்னா அவ்வளவு கஷ்டம் ஒரு சங்கத்தை நடத்துறது. ஆனா அந்த சங்கத்துல இந்த மாதிரி ஒரு அழகான விழாவை நடத்துற ஒரு பொருளாளர், அது பொருளாளரால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு பெரிய பொருளாளர் உங்களுக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு சிறப்பான படம். நான் என்னமோ நான் ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஷூட்டிங் கூப்பிட்டுருந்தாங்க, ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நாளே போய் நடிக்கும் போதே நான் ஈவினிங் கொஞ்சம் நேரத்துலேயே போகணும்னு இந்த பிட்டை போட்டு பாவம் அவங்கள கஷ்டத்துக்கு உருவாக்கிட்டு நான் கிட்டத்தட்ட இங்கே 2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலம் தாழ்ந்து விட்டது. ஆனால் இந்த படத்தை பார்த்தோன்னே ரொம்ப மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது.
இந்த படத்தை வாழ்த்துறதுக்கு எத்தனை பேர் பாருங்க. நம்ம ரங்கநாதன், அண்ணன் சண்முக சுந்தரம், அண்ணன் அஜீஸ் அவர்கள், திரு சந்திரசேகர் அவர்கள், அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள், நமக்கு எல்லாமே வழிகாட்டியாக முன்னோடியாக நான் எல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போது இந்த மாதிரி ஒரு கண்ணாடியை போட்டு பாக்கியராஜ் சார் மாதிரி இமிடேட் பண்ணிட்டு வந்தேன். எப்படியோ உள்ளே பூந்துடணும். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த பாரதி ராஜா, எங்கள் அண்ணன் பாக்கியராஜ், இவங்கெல்லாம் வந்து இந்த மேடையில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்புறம் நம்ம இந்த தொழிற்சங்கத்தை கட்டி காக்கக்கூடிய அண்ணன் ஆர்கே கண்ணன் அவர்கள், நம்மளை போட்டு வறுத்தெடுத்த எனது தம்பி, ஆமாம், போட்டு டார்ச்சர் பண்ணி ஒரு வழி பண்ணி எப்படி ஒரு ஃபங்க்ஷனை இழுக்கிறதுன்றதை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கப்பா. டக்குன்னு பேச வச்சு ஒரு 4 பேர்த்தோடு முடிச்சு அழகா கொண்டு போக முடியும். இந்த அனுபவத்தை எல்லாம் பங்கு போட்டு கொண்டிருக்கும் நமக்கு இந்த படத்தை நேசிக்கும் நம்ம உறுப்பினர்களுக்கும் இதை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும், இன்க்ளூடிங் குட்டி பேரரசு, எங்க அவரு தூக்கிட்டாரா, குட்டி பேரரசு, திருமதி பேரரசு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பத்திரிக்கையாளங்க வந்து 4 பேர் காலி ஆகிட்டாங்க, அடுத்த கவரேஜுக்கு போயிட்டாங்க. இதுதான் ஏன் உங்க ஆசை? நானும் பாக்கியராஜ் அண்ணனும் பேசுறது எப்படி வெளியே வந்துடக்கூடாது. அதாவது அண்ணன் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி தான். நான் ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்லிட்டு, சுவிஷா வந்து அந்த சின்ன ரியாக்ஷன் அதை அழகாக பண்ணியிருந்தேன். அதாவது அந்த ஏக்கம் இருக்கு பாருங்க, அவளுக்கு அது தெரியல, பசியின் கொடுமை. அப்போ வந்து சிக்கனும் அதுவும் ஃபிஷ்ஷும் வாங்கிட்டு வந்து கப்புன்னு அடிச்சுட்டு இருக்கிறான். நைட்டு அடிச்சுட்டு அப்படியே கவுந்துடுறான். பேரரசு, எப்படி இது? நீ நல்லா அப்பந்தான், நீ தண்ணி என்னாவே உனக்கு பிடிக்காது. இப்படி ஒரு தண்ணி கதை எப்படி உங்களால் எழுத முடிஞ்சுது? மற்றவங்களை பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணி அதை எழுதிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தையோட ஃபேஷியல் ரியாக்ஷன் இருக்குது ராம்கிக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா அந்த அந்த போர்வையை தெரிவிட்டு அப்படி பார்க்கும்போது அப்படி உதட ஒரு மாதிரி ஹேட்ஸ் ஆஃப். அதாவது நடிப்புங்கிறது நம்ம சொல்லி கொடுத்து வர்றது மட்டுமல்ல, இன்வால்மெண்ட் ஆயிடுச்சுன்னா குழந்தைங்க அசால்ட்டாக நடிச்சிடுவாங்க. நீ சிறந்த குழந்தை நட்சத்திரம் இல்லை, அற்புதமான பெரிய நட்சத்திரமாக நீ வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை. ஏன்னா உங்கள் அப்பா வாய் திறந்தால் டபடபடபடன்னு பட்டாசு வெடிக்கும். ஆனால் நீ வாய் திறந்த ஒரு கவிதை, எல்லாருக்கும் நன்றி கவிட்டு போயிட்ட பாரு. அது ஒரு மிகப்பெரிய கவிதை, அது ஒரு மிகப்பெரிய கவிதை. அதாவது எங்கள் ஊரில் இதே மாதிரி ஒருத்தன் இவர் காட்டினாருங்க, என் தம்பி சூப்பர் குடிகாரங்காடி, அப்பா உனக்கு பார்த்தியா என்னை சூஸ் பண்ணி இது ஏதோ வில்லங்கம் பண்ணுறதுக்குன்னே பண்ணுறானுங்க. இத்தனை பேர் இருக்கும்போது நான் தான் உனக்கு வந்து சால்வை போடணும்னு. உண்மையிலுமே நான் ரொம்ப ரசித்தேன். ரொம்ப நல்லா குடிக்காரன். ஏன் தெரியுமா? நீ யாரையும் தொல்லை பண்ண, நீ பாட்டுக்கு உள்ள பாட்டிலோட வர அப்படியே கதவை திறக்கிற, நீயே பொட்டலத்தை கொண்டு வந்து பிரிக்கிற, நீயே ஊற்றி குடிச்சிட்டு நீயே கவுந்துற. நீ யாருக்குமே தொல்லை பண்ண நல்ல குடிகாரன். இந்த மாதிரி குடிகாரர்களை எப்படி நம்ம தப்புன்னு சொல்லணும்? ஒரு குவார்டர் பாட்டில் அடிச்சுக்காம பண்ற அலும்பு இருக்கு. ஏய் எங்கடி போன அப்படின்னு முட்டியை பிடிச்சலுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தான் எங்கள் ஊரில் வில்லேஜில். நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்போ இந்த குவார்ட்டரில் இந்த சாராய் பாட்டில் வாங்கி வந்தால் உடனே டமாட்டுன்னு ஒரு சவுண்ட் அடிக்கும். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எல்லாம் சவுண்ட் சைலண்ட் ஆகிடும். அப்படி எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபில்மில் வெடி கிடியெல்லாம் முழங்கிட்டு அதுக்கப்புறம் சைலண்ட்டாக வரணும், அந்த மாதிரி பக்கத்தில் இருந்தாங்க. அப்படியே அம்மா என்னம்மா அங்கே நான் பூசை நடந்திருக்கும் அப்படிம்பாங்க எங்கள் அம்மா. நானும் எனக்கு அப்போ சின்ன பையன், என்ன பூசை நடக்குது என்ன எதுனே தெரியாது. கடைசியில் பார்த்தா இவன் வாங்கி கொண்டாந்து வைக்கிற சாராயத்தான் ஒய்ஃபு குடிச்சிட்டு இவன் அந்த பாட்டில் எங்கன்னு கேட்கப்பட்ட பாட்டிலே அடிச்சு புருஷனை ஒரு வழி பண்ணிட்டு அந்த அம்மா நல்லா படுத்து தூக்கிட்டு.
உண்மையாங்க. ஏன்னா நான் போய் சொல்லி பொறுக்கிட்டு வர்றேன், அந்த இது பண்ணிட்டு வர்றேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டு வர்றேன். நீ ஊரை சுற்றிட்டு பாட்டில் கொண்டு வந்து ஒளிச்சு வச்சுக்கிறது. ஒளிச்சு வச்ச பாட்டில் கண்டுபிடிச்சி இதை அடிச்சிடும். வந்த உடனே எங்கள் பாட்டில்னு சண்டை போட்டு 4 சாத்துன அமைதியாகிடும். ஏன்னா அதுக்கு அடுத்தது சவுண்டு வந்ததுன்னா மான மரியாதை அந்த குடிமகனுக்கு போயிடுன்றதுனால அது அமைதியாக சைலண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி குடியில் எடுத்திங்கன்னா ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. அது என்ன நம்ம அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் அவருக்கு தெரிஞ்ச வித்தியாசமான கதைகளை டெஃபினட்டாக சொல்லுவார், ஏதோ ஒரு கதையை சொல்லுவார். ஆக இந்த இதில் வந்து ரொம்ப அற்புதமாக நடித்த குடிகாரன் என் தம்பிக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு புருஷன், நோ டைலாக், இவனும் வந்து யாரையும் தொல்லை பண்ணல, இவனும் நோ டைலாக், ஒன்லி தண்ணியே அவனுடைய வாழ்க்கையில் எல்லா சுகமும் அந்த பாட்டில் தான், அந்த தண்ணி பாட்டில். ஆனால் அது அமைதியாக அந்த குழந்தை பார்க்கறது, அது ஒரு கவிதை. அந்த குழந்தையோட பசிக்கு ஏதாவது செய்யணும்னு ஏங்குற அந்த தாயோட அந்த ரொம்ப நல்லா பண்ணியிருந்த மேனகா, ரியலி வெரி குட். இது இவ்வளோ அழகான பொண்ணு, அதில் வந்து எவ்வளோ ஒரு மாதிரி அவங்க மேனகாவாக இருக்கும்போது என்னை பார்த்துருக்காங்க. டைரக்டர் மலர்னு மாற்றிட்டார். சரி, ஓகே, வாழ்த்துக்கள். ஆக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. நிஜமாக இது ஒரு சின்ன வாழ்க்கை, ஒரு குட்டி வாழ்க்கையவே நம்ம பார்த்த மாதிரி இருக்குது. சின்ன படமாக இருந்தாலும் இது மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய படம். இன்னைக்கு தமிழ்நாடு அரசுக்கு எல்லாரும் கோரிக்கை வச்சுட்ருக்காங்க, எப்போ நீங்கள் குறைக்க போகிறீங்க கடைகளை அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் குடி தான் எல்லாத்தையும் கெடுக்குதுன்னு எதிர்கட்சிகள் எல்லாருமே வாய்ஸ் கொடுக்குறாங்க. மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி கூட இப்போ இங்கே குறைக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்த நமது அன்பு தம்பி பேரரசு அவர்கள் இதே படத்தில் பின்னாடி இன்னொரு டைட்டில் போட்டால் நல்லாயிருக்கும். ஒட்டுமொத்தமாக குடிக்காதீங்க, குடி வந்து இந்த குடும்பத்துக்கு இருக்குது, குழந்தைங்களுடைய எதிர்காலத்துக்கு, சைக்கலாஜிக்கலாக குழந்தைங்களுடைய வாழ்க்கையை கெடுக்குது அப்படின்றது எல்லாத்தையும் விட அரசாங்கம் நினச்சா ஒரே கையெழுத்து போட்டு எல்லா மது ஆலைகளையும் இந்தியாவில் இன்னைக்கோட மூடணுன்ற ஒரு 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 அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேப்ஷனே போடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் மேட்டர் இருக்குது. ஒரு கையெழுத்து மூலமாக ஒரு அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணி ஒட்டு மொத்தமாக இந்தியாவில் எந்த ஒரு ஆலையும் ட்ரிங்க்ஸ் தயாரிக்கக்கூடாது. ட்ரிங்க்ஸை குடிக்காதீங்கன்னாலும் சொன்னால் கேட்க மாட்டான். ட்ரிங்க்ஸே கிடையாதுன்ற ஒரு நிலைமையை ஒரு அரசாங்கம் எடுக்க முடியும். அதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று அன்போடு கூறிக்கொண்டு இந்த அற்புதமான திரைப்படத்தை தயாரித்த என் அன்பு தம்பி மகேஷுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே பங்கேற்க வந்து இந்த படத்தை பற்றி மிக சிறப்பாக வெளியே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய படமாக மீண்டும் இயக்குனராக பேரரசு அவர்களுடைய கதை வசனத்தில் மலரப்போகும் என் அன்பு தம்பி சாயிரமணிக்கு மகேஷ் நீயே ப்ரொடியூஸ் பண்ணிடு, நிறையா சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் என்று கூறி நன்றி கூறி விடுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். சுருக்கமான கணக்குள்ளே சுட்டாப்ல சங்கத்தின் கணக்கு பிளை அப்படின்னு சொல்லிட்டாப்ல. பரவாயில்ல, ஓகே. இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட உடனே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மறுப்பும் இல்லாமல் இங்கே எப்போ வரணும்னு கேட்டு இங்கே வந்து நம்ம எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண எங்கள் இயக்குனர் பாயகர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார் வந்தது தான் பெரிய ஆசீர்வாதம் இந்த குறும்பட இயக்குனர் சாய்ராம்கே அவர்களுக்கு. ஏன்னா சாரோட கடைக்கன் ஒரு படாதா அப்படின்னு அவங்க ஆஃபீஸ் வாசலில் காத்துட்டு இருந்த காலம் எனக்கு உண்டு. ஒரு வருஷம் தொடர்ந்து ஆஃபீஸ் மட்டும் இருக்க முடியும், அவர் இருக்க முடியாது. அந்தளவுக்கு தான் அந்தளவுக்கு எனக்கு முயற்சி இருந்துச்சு. இன்னைக்கு சாய்ராம்கே அவர்களுக்கு அவர் குறும்படத்தை சாரே வெளியிடுறது தான் என்னோட பெரும் பாக்கியம். பழைய பாட்டு வந்து
அங்கங்கே சில குடிகாரர்களோட நிகழ்வுகளில் பிரச்சனையில் நேர பார்த்ததில் வந்து ஒரு சின்ன கரு தான் அது. அப்புறம் நம்ம திருப்பாச்சி சிவாஜி இப்படி ஒரே சரவடியாக போய்ட்டு இருந்துச்சு. ஒரு ரிலாக்ஸுக்காக பேரரசுனா அதிரடி நினச்சி வைப்பாங்க இருந்தேன். பஞ்சு டைலாக்கு, குத்துப்பாட்டு இதுதான் பேரரசு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் எப்படி முத்திரை குத்திட்டாங்களே, நம்ம பெரிய படத்தில் வந்து டக்குன்னு அவங்களாம் மாற முடியாது. புதுசுகிட்ட போய் சார் ஒரு டிஃபன் கதை வச்சுருக்கேன் சார், நான் உங்களுக்கு என்ன ஆச்சுமாங்க, அவங்க கத்திக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் குறும்படம் மூலிமா ஒரு வேறு மாதிரி ஒரு விஷயம் அப்புறம் இதுதான் நம்முடைய ரியாலிட்டி, இதுதான் நம்முடைய ஒரிஜினல் ஃபீல். நீங்கள் பார்த்த கமர்ஷியல்லாம் ஒரு சூழ்நிலை பண்ண படங்கள். இந்த படம் பழைய பாட்டில் நம்ம சாய்ராமிக்கு இது ஒரு குறும்படம், இந்த குறும்படம் இங்கே இயக்கணும். இங்கே பாரிது வந்து சிறப்பித்த கவிமரி அவருக்கு நன்றி. நம்ம அண்ணன் சேலம் மாறார் தமிழ்ச்செல்வன் அவரெல்லாம் கூப்பிட்ட உடனே அவர் இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு. என்னோட குழந்தை வாழ்த்துன்னு இங்கே வந்திருக்காரு, அவருக்கு நன்றி. அப்புறம் உதயகுமார் சார், அவர் வந்து உண்மையிலேயே ஒரு நிகழ்ச்சி அவர் ஷூட் போயிட்டு இருந்துச்சு, பெருசம் கேட்டு வந்திருக்காரு. அதில் அவருடைய பெருந்தன்மை, இந்த பெருந்தன்மைக்கு நன்றி. அப்புறம் இங்கே வாழ்க்கைய ரங்கநாதன் சார், டிகே சார் அனைவருக்கும் நன்றி. இந்த குறும்படத்தில் பிகினிங்கில் நன்றி பாக்கியா வாரிதல் ஒன்று போட்டிருக்கேன். ஏன்னா அது காரணம் இருக்குது. என்னை பிரமிக்க வைத்த பிரபலங்கள் அப்படின்னு ஒரு தொடர் பாய்க்கல் எழுதுனேன். அதன் கூட உடன் இருந்து எனக்கு ஃபுல்லாக பயணித்தவர் மாணவி பொன்மணிக்கம் சார். அவர் அதுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து நீ எழுத வச்சது கே பாய்க்கல் சார். நம்ம சினிமாவில் என்ன தான் கதை வேசனம் திரைக்கதை எழுதுனா கூட ஒரு புக்கில் எழுதுறது அதுதான் ஆத்ம திருப்தி. சினிமாங்கிறது வியாபாரத்தனமாயிடும். ஒரு புக்கில் நாவலோ தொடரோ ஒரு புத்தகத்துக்கு ஒரு ஆசிரியர் இருக்கும்போது அதுதான் ஒரு ஆத்ம திருப்தி. அப்படி ஒரு ஆத்ம திருப்தியை கொடுத்தது தான் பாக்கியராஜ் சார் அவர்கள். இந்த குறும்படம் நீங்கள் பார்த்துப்பீங்க, இது வந்து வாக்கிய வாரதில் சிறுகதையாக வந்தது. பாக்கிய வாரதில் சிறுகதையாக வந்தது. இது மனைவி பொன்மாணிக்கம் சார் தான் எனக்கு கேட்டார் என்கிட்ட, சார் ஒரு சிறுகதை இருந்தால் இல்லை சார். நான் எழுதி அதை பாக்கிய சார் படிச்சுட்டு நல்லா இருக்கு வாக்கியாவில் தப்பிச்சிருக்கேன். அப்படி வாக்கியாவில் வந்த சிறுகதை தான் இந்த பழைய பாட்டு. ஆனால் அதில் டைட்டில் வந்து தண்ணீரிலே தாமரைப்பு, அதை வச்ச டைட்டில். இது பழைய பாட்டுன்னு வச்சோம். அதனால் இந்த குறும்படம் உருவாருக்கு மூல காரணம் கே பாக்கியராஜ் சார் தான். அதனால் சாய்ராமிக்கு அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நான் கொடுக்கல, பாக்கியராஜ் சார் கொடுத்துருக்காரு உங்களுக்கு. அவர் தான் அந்த கதைக்கு ஆணிகர், நான் பக்க வேறு தான் நான். அதனால் சாய்ராமிக்கு அவர்கள் இன்றைக்கும் நீங்கள் இவ்வளவுக்கு நீ வளர்ந்தா கூட இதற்கு மூல காரணமாக இருந்து இன்னைக்கு பல வேலைக்கு நடுவில் உங்களுக்கு ஆசிரமம் வந்திருக்கு பாக்கியராஜ் சார். நீங்கள் மறந்துடாதீங்க, அவருக்கு என்று நன்றியோடு இருந்தீங்க. சுகி சார், இந்த படத்தை நான் டேரக்ஷன் பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு வேலை வாங்கிக்க முடியாது. அது என்னை மாதிரி இருக்கு, எங்கிட்ட வேலை வாங்க, நான் வேலை வாங்க முடியாது. சாய்ராமிக்குனால ஓகே ஒரு டைரக்டருக்கு மதித்து அவர் சொன்னதை செஞ்சிருச்சு. அதனால் சில இடங்கள் அப்பா பொண்ணுங்களாம் வேறு கதை,
அந்த கருவாட்டு குழம்பு சாப்பிட்டு முட்டை சாப்பிடுச்சுங்களா, அது மாதிரி பயங்கர போராட்டம், பயங்கர டிஸ்கஷன். பெரிய பெரிய ஹீரோட அந்த மாதிரி டிஸ்கஷன் வர்றது, பிரச்சனை வர்றது எனக்கு நடிக்க மாட்டேங்குது. என்னடா மாட்டேங்குதுன்னு புரியல எனக்கு. இன்னும் இந்த பப்ளிக்காக கருவாட்டு முட்டை வச்சு அவிச்சு முட்டை கருவாட்டு குழம்பு இது மாட்டேங்குது எனக்கு. நைட்டு ஒரு மணி 2 மணியா நைட்டு முட்டையில் போயிட்டு மாட்டேங்குது. என்னன்னு கேட்டேன். இல்லை அன்னைக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன், நானும் சாப்பிட மாட்டேன். நடிப்பு தாங்க. இல்லை இன்னைக்கு சனிக்கிழமை வந்துச்சு. ஆடா எனக்கு அப்போ ஞாபகம் வருது. வெள்ளி சனி எல்லாம் அவங்க நானும் சாப்பிட மாட்டேன். இது வந்து 10-11 மணிக்கு போயிட்டு மாட்டிடுச்சு. சனிக்கிழமை 12 ஆச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. ஸோ நீ இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அப்பவும் நான் மாட்டிக்குது. போன போட்டு அம்மாட்ட கேட்குது, அம்மா சனிக்கிழமை முடிஞ்சுது, 12 ஆச்சா, ஞாயிற்றுக்கிழமையா, முட்டை கருவாடு சாப்பிட்டு சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டுச்சு. ஓகே அவங்க ஓகேன்ட்டாங்க. ஓகேப்பா ரெடி முடிச்சு. இவ்வளோ பிரச்சனை அந்த கருவாடும் முட்டையும் சாப்பிட்றது. அமைச்சர் பெரிய ஈரோடு போகிறாதே பிரச்சனைனா மகளை போட்டாலும் பிரச்சனை இல்லை. டைரக்டருக்கு எப்படி பிரச்சனை தான், அதான் டைரக்ட். நீங்கள் எப்படி நம்ம பிரச்சனை சந்திச்சா ஆகணும். பழைய பாட்டில் உங்கள் எல்லோரும் நீங்கள் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் இது பெரிய வெற்றி பெறணும். இந்த படம் இயக்குனருக்கும் நடித்த ராஜா, மலர், ஆர்கே கண்ணன், சாய்ராம் நடிச்சிருக்காரு. அதை பார்த்தாரு, நம்மளை பார்த்தேன், இவர் மட்டும் ஒரு படம் நடிக்கிறாரு, நம்ம ஒன்று கேனப்பில் ஈஸா வேணும் நினச்சிட்டு நம்மளும் நடிப்போம்ட்டு ஏதோ பல இது ஃபாலோ பண்ணுறாப்புல. ஓகே ஃபாலோ பண்ணிங்க. ஆமாம், உங்களுக்கு நீங்கள் நடிகிற வெற்றி அடையணும். அனைவருக்கும் நன்றி. மரியாதைக்குரிய என்னுடைய நல்ல நண்பரும் வெற்றி பட இயக்குனருமான பேரரசு அவர்களுக்கு இன்னைக்கு இந்த பழைய பாட்டு கதாநாயகி அவங்க பொண்ணு சுபிச்சா மற்றும் இந்த படத்தை இயக்குனவர் சாய் ராம்கி அவருக்கு, அப்புறம் படத்தில் அப்பாவை நடித்தவங்க, அம்மாவை நடித்தவங்க, அப்பாவை நடித்தது ராஜாவா, அம்மாவா நடித்தது மலர் மேனகாவா, மலர் என்கிற மேனகா. ஓகே. அப்புறம் மியூசிக் பண்ணவங்க கண்ணன், அவங்க தயாரிப்பு மகேஷ் கிருஷ்ணசுவாமி, தொகுத்து வழங்கின ரமேஷ் பிரபாகர், அப்புறம் கண்ணன் வரவேற்புரை கண்ணன், எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே இந்த ஃபங்க்ஷனில் கலந்து கொண்ட உங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமாரை பற்றி பேசும்போது யாரோ கண்ணன் மூத்த இயக்குனர் அப்படின்னு சொல்லியாரு. எல்லாருமே இந்த மாதிரி சிரிச்சாங்க, அவரை போய் மூத்த இயக்குனர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. அவர் கரெக்டாக தான் சொல்லிட்டாரு, அவருக்கு மூத்த இயக்குனர். அது மட்டும் இல்லை, நானே அசந்துட்டேன், உண்மையிலேயே ஒரு மூத்த இயக்குனர் தான். என்ன அப்படின்னா, பழைய பாட்டில்னு ஆரம்பிக்கும் போது காளி பாட்டில்னு ஆரம்பிச்சேன். அப்புறம் ஒவ்வொரு பாட்டிலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே மூத்தாள் தான். காலு, கோட்டரை, அரை, முக்கால் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி விழாவதியை வேறு சொல்ல ஆரம்பிச்சுக்குவாங்க. போயிட்டீங்கன்னு நினச்சேன். ஸோ இவ்வளோ விஷயங்களை சொல்லும்போது கரெக்டாக தான் மூத்த இயக்குனர் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் உண்மையிலேயே எனக்கும் மூத்த இயக்குனர் தான். எப்படின்னா, ரஜினி அவர்களோட நான் நடித்தேன். ஒரு படங்கிறது 2 படத்தில் நடித்தேன். ஆனால் ரஜினி என்னால் இயக்க முடியல. அதை வந்து அழகாக சிறப்பாக செஞ்சேன். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து வந்து இதை செஞ்சது ஒரு பெரிய சாதனை. அது வெற்றி படமாக பிரமாதமாக பண்ணார். அதனால் உதயகுமாரை பார்க்கும்போது லேசாக பொறாமையாக இருக்குது. நான் எத்தனை படம் பண்ணேன், ஆனால் உதயகுமார் ரஜினியில் வச்சு பண்ணிட்டாப்புல. நான் நடிக்கத்தான் முடிஞ்சது, பண்ண முடியல அப்படின்னு. நானும் டைரக்ட் பண்ணேன். அன்புள்ள ரஜினிகாந்த் அந்த படத்தில் அந்த சீன் வந்து அந்த டைரக்டர் இருக்குல்ல, ஏன்னா கான்செப்டே என்னோடதுங்கிறதுனால
நீங்களும் எடுக்க சார், நான் என்ன அதை எடுக்கிறது அப்படின்னா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வாங்கி இப்படின்னா அப்புறம் ரஜினி டைலாக்லாம் சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருந்தேன். அவர் என்னையே பார்த்துட்டே இருந்தார். சரி பேப்பர் எழுதிக்க மாட்டீங்க, இப்படிதான் நம்ம இப்படித்தாங்க அப்படின்னா. எப்படி ஒன்றுமே இல்லாமல் எப்படி நீங்கள் மனசுக்குள்ளேயே ஊற போட்டு அப்படியே பண்ணுறது தான் ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னாரு. ஸோ நமக்கு பழகாது. அது உதயகுமார் அவர்கள் அவர் அவ்வளோ பெரிய படத்தை இயக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காருங்கும்போது ஒரு இயக்குனராகவும் அவரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. ஊருக்காரங்கிற முறையில் ரொம்ப பெருமையாக இருந்தது. சரி, நமக்கு அந்த வாய்ப்பு இன்னும் வரலாம் மீண்டும். ஆனால் அவருக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அடுத்தபடியாக நான் பேச நினச்சது நம்ம ஆர்ஆர் அவர்கள் பற்றி. எப்பவுமே சொல்லுவேன், அவருக்கு மேலும் மேலும் பிரான்ச்சுகள் பெருகிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மெட்ராஸில் எங்கே காரில் போகும்போது அங்கங்கே புதுசாக ஆர்ஆர் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்ம நினச்ச மாதிரியே நிறைய அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவர் சொல்லும்போது நீங்களே பார்த்துருப்பீங்க, அவருடைய லைஃப்பில் எவ்வளோ கீழே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கஷ்டப்பட்டு கீழே மேலே வந்ததுங்கிறதல்ல, அதை மனசுக்குள்ள அத்தனை பேர்த்துக்கும் நம்மளை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சிட்டு தருவாங்க. அதுதான் பெரிய கிரேட் அவர்கிட்ட. அதுக்கு உதாரணம், நம்ம ஊர் நாட்டு வைத்தியம் கூட தனக்கு தெரிஞ்சு சொல்லி கொடுக்க மாட்டேன். பையனை கூட சொல்ல மாட்டேன், இதுதான் நான் சாகிற நேரத்தில் வேணால் சொல்லி தரேன், நான் காம்படிஷன் ஆயிருன்னு யோசிப்பாங்க. ஆனால் அவர் அப்படி இல்லை. உடனே அஜித்து கூப்பிட்டு, அஜித் தானே, அஜித் அவரை கூப்பிட்டு, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க நீ, ஒரு கடவை அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு உண்டான தொழிலில் எங்கே காம்படிஷன் அப்படி இப்படிலாம் நினைக்காம மனசார செஞ்சார் பாருங்க. அது ஒரு பெரிய சமாச்சாரம். ஸோ அவர் படம் எடுக்கிற அளவுக்கு அவர் இன்னைக்கு அவருடைய ஸ்டாண்டர்டு வளர்ந்துருக்கும் போது ரொம்ப, அதனால் தமிழ் செல்வன் அவர்களுக்கு தான் அந்த. அதே மாதிரி சிகரம் சந்திரசேகர் அவர்கள், அவர் அந்த கரோனா பீரியடில் இடம் கொடுத்தது அதை இன்னும் மனசில் வச்சிடறாங்க. ஏன்னா ஒருத்தர் ஒன்று செஞ்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது எப்பவுமே அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். எல்லாரும் அதை பாராட்டிகிட்டே இருப்பாங்க, என்னன்னைக்கு மைண்டில் ஏறிட்டே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பழைய பாட்டுக்கு வரலாம். என்னென்னா, ராஜாவை பற்றி சொல்லும்போது உதயகுமார் ராஜா சொன்னாப்புல, அவர் யார் நல்ல குடியார வர்றாரு, அவர் பாட்டில் எடுத்துக்கிறாரு, சாப்பிட்றாரு, போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை அவர் சிறப்பாக செஞ்சிருந்தார். அடுத்தது என்னென்ன குடியாரனாலே நமக்கெல்லாம் ஒரு காமெடியாக தோணும். எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்ப்போம் அவங்கள. ஆனால் அந்த குடியாரிலையும் விவரமான ஆளுகள்லாம் இருப்பாங்க. அதுலேயும் கொஞ்சம், ஏன்னா நானே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணியிருந்தேன், இன்னும் வரல, அடுத்தது வரப்போகுது கூடி சீக்கிரம். அதில் அவன் காலையில் எழுந்திரிச்சா 10 மணிக்கு கேட்க, நான் நைனாவை காணான்னு இந்நேரத்துக்கு இருந்தாலும் இங்கே இருக்க போகிறான், கடையில் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் கேட்டு அங்கேருந்து எரிச்சலோட வரும்போது அந்த நைனா சாப்பிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பான், அப்படியே ஆடிட்டு. ஏயோ என்னையா அது, காலங்காட்ட 10 மணிக்கு திறந்தா முதல்ல ஆளாக போய் குடிச்சிட்டு வரைய, பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்காங்கல்ல, இப்படி போய் காலங்காத்தால 10 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறிய, அட்பாய்ஸில் போயிட மாட்டேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு, சே அப்படி அவனை பிடிச்சி நிறுத்திடுவீங்களா? நாளையிலேருந்து 10 மணிக்கு கடைக்கு போகல. நீ சொல்லு, கோயில் விநாயகர் கோயிலா, முருகன் கோயிலா, சிவன் கோயிலா, எங்கே வேணாலும் காலையில் 10 மணிக்கு நான் போகிறேன், காலையிலேருந்து அங்கேயே உட்காடுறேன். ஆனால் இப்போ அட்பாய்ஸ்ன்னு சொல்லுவார், 100 ஆயுஸ்க்கு எனக்கு கேரண்டி கொடு அப்படின்னு கேட்பான். யோ என்ன இல்லை, நீ சொன்னேல்ல காலங்காட்டால் 10 மணிக்கு போய் உட்காந்துருக்கிறேன், அட்பாய்ஸில் போயிருக்கேன்னு, தினமும் கோயிலுக்கு போய் உட்காரேன், 100 ஆயுசு கேரண்டி கொடுக்க முடியுமா? முடிப்பான். என்ன பேசுகிறேன் போயா அப்படிமா. அதே மாதிரி இன்னொருத்தங்கிட்ட கடன் கேட்க போவான். கடன் கேட்க போகும்போது அந்த கடன்காரன் கணக்கு எதுக்கு குடிக்கிறதுக்கு அப்படிமா. ஆமாம்மா, தன் கையே தனக்கு உதவி, அப்படி பொழைச்சு பழகணும். அடுத்த முடியல அப்படி காசு வாங்கி குடிக்கூடாது. எப்படி தன் கையே தனக்கு உதவின்னா, அவனுக்கு திருப்பி நிறுத்தினான். திருப்பி நிறுத்திட்டு சன்லைட் இப்படி விழுந்துருக்கும் இல்லையா, அவனை இப்படி திரும்பி நிறுத்திட்டு இவருடைய சேடாவை மேலே விழுகிற மாதிரி நிறுத்தினான். நிறுத்திட்டு, நீ நிழல் நிற்கிறியா? நிழல் ஆமாண்ணா, இப்படி திருப்பினான். இப்போ உன் நிழல் நான் நிற்கிறேன், இங்கே உன் நிழல் நீயே நிறுத்துற அப்படின்னா அவன் முடிச்சான். இன்னும் தன் கையை கணக்கு ஒதுவிங்க. எப்போ எவனோ எப்போ சொன்னா அதையே சொல்லிட்டு இருக்காங்க. மாற்றுக்கிறேன், மாற்றி யோசிங்க.
ஸோ குடிகாரன் அப்படின்னா குடிகாரன் இப்படி தான் இருப்பாங்கிறது இல்லை. குடிகாரனில் வந்து வித்தியாசமாக யோசிக்கிறேன். சில பேர் குடிக்கும்போது தான் வித்தியாசமான சிந்தனை வரும். உதாரணத்துக்கு நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவர்கள், அவரை வந்து கடைசி வரைக்கும் ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ கடைசி வரைக்கும் அவர் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டா கூட அவர் வந்து உட்கார்ந்துட்டு எவ்வளவு சீக்கிரமா இந்த பாடல் வரிகளை வந்து முடிஞ்ச வேலை பாடல் வரிகளை எவ்வளவு சீக்கிரமா சொல்றாரு, அவர் எவ்வளவு கரெக்டாகவும் சொல்றாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கூடவே இருந்து அனுபவிச்சதுனால அப்பதான் நினைச்சுக்கிட்டேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இது இருக்குது, ஒவ்வொரு ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த எனக்கு என்ன ஆச்சரியமா பார்த்தேன்னா சுபிச்சா வந்து நடிக்கும்போது கொஞ்சம் ஏக்கத்தோடு நடிச்சிருப்பாங்க. என்னன்னா வந்த அப்பா வந்து சாப்பிட்டு பிரியாணி சிக்கன் ஏதோ கடிச்சு ஆனந்தமாக சாப்பிடும்போது ஒரு ஏக்கத்தோடு பார்க்கும் அந்த பொண்ணு. அந்த கண் அப்படி ஒரு ஃபீலிங் அப்படி மெல்ல அப்படி ஏற்றிப்பாங்க. நான் சொன்னேன், நினச்சிக்கிட்ட மனசுக்குள்ள என்ன இவர் பிரியாணி வாங்கி கொடுக்காம வந்துருப்பாரா, சிக்கன் போடாம வந்துருப்பாரா, மட்டன் மீன் எல்லாம் கொடுத்தாங்க வளர்த்துருப்பாரு. ஆனா இங்க வந்து அந்த பொண்ணு நடிக்கிறது வந்து அவங்க அப்பா மட்டுமே சாப்பிட்டுருக்காரு, நம்ம சாப்பிட முடியலையே சொல்லிட்டு அந்த ஏக்கத்தோட பாக்குறது இருக்கு. அது கரெக்டா செஞ்சாதான் நடிக்கும். உண்மையிலேயே ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்றவங்கன்னா அது பார்க்கும்போது அந்த ஃபீலிங் இருக்கு. ஸோ எல்லாமே திருப்தியா இருந்தது. ஆனா அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக ரியாக்ஷன் பண்ணிச்சு. அது எனக்கு நல்லா இருந்தது, பிடிச்சது. ஸோ பரவாயில்ல, கம்பன் வீட்டு கட்டறியும் சொல்லுவாங்கல்ல, அதனால பேரரசு பொண்ணு அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷன், சின்ன ரியாக்ஷன் அதுலேயே வந்து அழகாக. அதே மாதிரி வந்து அவங்க கல்யாணமான ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படிங்கிறது அவங்க ஏஜுக்கு வந்து அதுவும் சிரமமான விஷயமா இருக்கிறதுனால அதுவும் அந்த ஏக்கத்தோட அந்த ஃபீலிங்கு அது உண்மையிலேயே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பெற்ற மாதிரியே அழகாக ஆக்ட் பண்ணிட்டாப்புல. அப்புறம் 2 பேர் இவர் நடிச்சிருந்தார், இவர் பழைய கதை, அவர் பேப்பர் வைக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மியூசிக்கு அவங்க எல்லாமே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. நான் படம் முடியும் போது அப்படி பாட்டு இருந்தேன், சரி என்ன ஏக்கத்தோடு முடிச்சிருக்காங்க படத்தை. என்னென்னா அவர் அப்பா டெய்லி குடிச்சிட்டு வருவார், வந்தோடனே அவர் பாட்டு வந்து எடுத்து பிரியாணி அது இது ஆனந்தமாக சாப்பிடுவார். சாப்பிட்டு நீங்கள் படம் பார்க்கல, அதில் எடுத்தான் ஒரு பொண்ணு ஒரு அம்மா இருக்காங்க. ஒரு குடியார அப்பா நைட்டு வீட்டுக்கு வருவார், வந்தோடனே பாட்டோட வருவார், வந்தோடனே பிரியாணி எல்லாமே இருக்கும், எடுத்து ஊற்றுவார், மிக்ஸ் பண்ணுவார், சாப்பிடுவார், ஆனந்தமாக பிரியாணி சாப்பிடுவார், சிக்கன் கடிப்பார். இது வந்து பொண்ணு வந்து ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்கோம், அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்தது பொண்ணுக்கு வந்து அந்த ஃபீலிங் இருக்குதுன்னு கிளாஸில் கூட காமிப்பாங்க. அடுத்த நாள் மருந்து பார்த்தோம்னா ஓப்பன் பண்ணுவார், அவர் பாட்டு சாப்பிடுவார், அப்படி படுத்துவார். அந்த பொண்ணு வந்து ஒரு ஏக்கமாக பார்த்துட்டாங்க. ஸோ கதையில் ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த பழைய பாட்டில் வந்து பழைய பாட்டில் ஒருத்தர் வித்துட்டு வரும்போது நம்மகிட்ட பழைய பாட்டில் இந்த பொண்ணு ஓடி போய் அந்த பழைய பாட்டில் சேர்ந்தெல்லாம் கொண்டு கொடுப்போம். கொடுத்தா கருவாடும் முட்டையும் கொடுப்பாங்க. அம்மா கிட்ட கொண்டு ஆசையை கொடுக்கும், அம்மா வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்புறம் சந்தோஷமாக சாப்பிடுவோம் அப்படின்னா. அப்புறம் அடுத்த தடவை அதே மாதிரி வந்து மறுபடியும் பாட்டில் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன முடிச்சிருக்கீங்க கடைசியில் அதான் இவர் வந்து அப்படி வந்துட்டாரு. நான் படம் பார்க்க என்ன என் புத்தி எப்படியும் வேற மாதிரி வேலை பார்க்க ஏதாவது சொன்னோம்னா அதுல முத்தாய்ப்பா கடைசியில் ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா. ஸோ 2வது தடவை அன்னைக்கு பிரியாணி அந்த பொண்ணு முட்டை சாப்பிட்டது, மட்டன் எல்லாம் சாப்பிட்டுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தது அந்த பாட்டில் வந்து 2 பாட்டில் வந்தது, அப்படியே மிக்ஸ் பண்ணோம்னா 2 பாட்டில் 8 பாட்டில் 10 பாட்டில் ஆச்சு. இப்போ அம்மா வந்து பொண்ணுகிட்ட கொடுத்து அன்னைக்கு பிரியாணி தானே சாப்பிட்டேன், இந்த மீனும் கருவாடு தானே சாப்பிட்டேன், இது கொண்டு கொடுத்து வேற ஏதாவது வாங்கிக்கலாம், நான் உனக்கு ஆசை செஞ்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கட் பண்ண நைட்டு போயிட்டு இந்த குடியார அப்பா வந்துட்டு இருக்காரு. வந்து கதவு திறந்தா இந்த பொண்ணு அப்படின்னு இவரு கையில அந்த பொண்ணு ஒரு ஏதோ ஒரு பார்சல் வச்சிருக்கு. என்னென்ன ஒன்றும் இல்லைப்பா, நீ எப்பவுமே நீ சாப்பிட்டு வருவ, ஆனந்தமாக சாப்பிடுவேன், ட்ரிங்க் சாப்பிடுவேன், சிக்கன் மட்டன் சாப்பிடுவேன், சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவேன், என்னை பற்றி அம்மா பற்றி கவலைப்படல. ஆனால் போன வாரம்
அந்த பழைய பாட்டில் நீ வச்சுட்டு அதை நான் கடையில் போட்டேன். அது கருவாடு முட்டையும் கிடச்சிது. என்னை சாப்பிட வச்ச அம்மா ஆனந்தமாக பார்த்தாங்க. இந்த வாரமும் என்னை எதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எனக்கு வாங்கும்போது எனக்கு அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இதில் அம்மாவுக்கு நான் பிரியாணி சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ரொம்ப அம்மா கொடுத்து இந்தம்மா சாப்பிடுன்னு கொடுப்பா, அம்மா அவ்வளோ ஆனந்தப்படுவாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு கையில் கொடுத்தது அந்த குடியாருக்கு அப்படியே ஃபீலிங் ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு நாள் கூட அவன் கொடுத்தது இல்லையே. இப்போ அந்த பொண்ணு அம்மாவுக்காக கொடுத்தது அப்படின்னு சொன்னோடனே அவன் அப்படியே ஃபீல் பண்ணான். வாமா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பழைய பாட்டில் விற்று அதில் பிரியாணியோ சிக்கனோ உனக்கும் உங்கள் அம்மாவுக்கு நான் போட மாட்டேன். புது பாட்டில் வாங்குற காசுலேயே நான் உங்கள் 2 பேருக்கு வாங்கி உங்களுக்கு அதை நான் ஆனந்தமாக சாப்பிட்றோமா அப்படின்னா கட் பண்ணால் அவன் 2 பேரும் சாப்பிட்றாங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசு நல்ல இது இருந்ததுன்னா யாரை வேணாலும் மாற்ற முடியும் அப்படின்னு பழைய பாட்டு இப்போ புது பாட்டில் ஆயிடுச்சு. அவர் மாறிட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நான் பார்க்கும்போது எப்பவுமே நம்ம கண்ணோட்டம் வேறு மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பாட்டு தான். அதனால் வாங்கி படம் முடியும் போது வேறு ஏதாவது வித்தியாசமாக சொல்ல முடியுமா அப்படிங்கிறதும் கொஞ்சம் யோசனை பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க தான் இருந்தாலும் படிக்கிறது பொண்ணெல்லாம் அந்த மாதிரி டைலாக் வச்சுருந்தா அழகாக தமிழ் தனியோடு வச்சுருக்கோம். அவங்களும் அதே மாதிரி சாப்பிடும்போது. ஸோ சிறப்பான ஒரு குடும்பத்தை வந்து அது எனக்கு நான் ஊரில் இங்கே எனக்கு டைரக்டர் எல்லாத்துக்குமே தெரியும் குருநாதர். ஆனால் ஊரில் இருக்கும்போதே சில பேர் படங்கள் எல்லாம் பார்த்து அவன் நினச்சேன். இன்னைக்கு பாலச்சந்திர சார் அவருடைய நினைவு நாளில் கரெக்டாக ஒரு சிறப்பான முறையில் ஒரு குறும்படம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு இவ்வளோ பேர் குறும்படத்துக்கு வந்திருக்கீங்கன்னா என்னென்னா பேரரசு மேலே எல்லாருக்கும் என்ன மரியாதை இருக்குது அப்படிங்கிறது. ஸோ பேரரசு சொன்ன மாதிரி அந்த டைரக்டர் அந்த ப்ரொடியூசர் கிருஷ்ணன் கிருஷ்ணசாமி குறும்படம் மட்டும் இல்லை, இவரை வச்சு பெரிய படம் எடுக்கலாம். முடிஞ்சால் நீங்கள் பேரரசு வச்சும் பெரிய பிஸ்னஸ் கொண்டான ஒரு படம் படிக்கணும். எல்லாத்துக்குமே மொத்த டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக கேமராமேன் சம்பள பேச்சு அது மட்டும் வர முடியல. நான் முக்கியமாக வந்ததுக்கு ஒரு 3 பேர் முக்கிய காரணம். முதல் காரணம் சுதீக்ஷா தான். முதல் காரணம் அவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவன் தான் ஸ்கூல் போயிட்டு என் பொண்ணு அவன் பொண்ணு ஒரு நாள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஒரு அடையாறு ஏதோ ஒரு திருவாரூர் அடையாறு ஒரு ப்ரோக்ராம் சின்ன குழந்தையா பார்த்தேன். எனக்கு அவங்க நடிப்பானே எனக்கு தெரியாது. நம்ம புதுவசனம் குரூப்பில் பார்த்து அவங்க எதுவும் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்சவங்க தான் வந்தது. அதனால முதல்ல அவங்க பாப்பாவை பார்க்கணும்னு தான் முதல்ல வந்தேன். பாக்கியராஜ் சொன்ன பிறகு என்ன கதைன்னு பார்க்காமலே பாக்கியராஜ் சார் சொன்ன கதையை வச்சு என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அழகாக சொன்ன மாதிரி பிரபாகர் சொன்ன மாதிரி எனக்கு அழகாக தெளிவு பண்ணியிருந்தாரு. இன்னொரு விஷயம், பிரபாகரம் எழுதி வச்சு அதை படிக்கிறதுக்கு சான்ஸ்லாம் போயிடக்கூடாது. அப்புறம் நண்பர் பேரரசு உண்மையாக இவ்வளோ பேர் இருக்கிறதுக்கு காரணம் பேரரசோட நட்பு, அந்த எல்லாரோட இணைஞ்சு ட்ராவல் பண்ணுற அவரோட குணம், அந்த 3 தான் இந்த விபத்துக்கு காரணமாக இருந்தது. அது இல்லாமல் நம்ம கூட இருந்த ஒரு கஷ்டம் டைரக்டர் இன்னைக்கு டைரக்டராக இருக்க ராக்கி, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்த்து தெரிவிச்சிருக்கேன். உண்மையாகவே பாக்கியராஜ் சார் படம் சும்மா பார்த்தா மாதிரி இல்லாமல் படம் பார்த்து அவரையும் இன்வால்வ் வச்சு அவர் படம் பண்ணால் எப்படி பண்ணுவாருங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கேன். அதுவே மிகப்பெரிய வெற்றி. நமக்கு அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா படம் பார்க்க போயிடுவாங்க, இப்படி இருந்தால் நல்லா இருப்பாரு எப்படி நினைப்போம்னா அதில் இன்வால்வ் ஆனால் தான் பண்ண முடியும். அப்போ அவர் இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டரே கதை வயசு நீ அதில் இன்வால்வ் பண்ணியிருக்கேன்னா அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் இதுக்கு கேமரா பண்ண ஒரு சத்யகண்ணன் அவர் கூட நம்ம இருக்காரு. அவர் சின்ன ஆரம்பிக்கும் போது சின்ன கேமரா அவர் பண்ணி அவர் சின்ன ஸ்டில் கேமரா மேலே ஆரம்பித்தார். அவர் மிக பிரமாதமாக பண்ணாருன்னு போது வாழ்த்துக்கள். ஒரு புதிய விருட்சம் சின்ன செடி இங்கே முளைச்சிருக்கு. சுபிக்ஷாவும் மிகப்பெரிய ஒரு ஹீரோயின் வரது இப்போ சரிதா மாதிரி கொஞ்சம் தெரியுது. சுகீஷா வெரி குட். சுகீஷா அவரும் தெரிந்த மாதிரி எனக்கு பெரிய ஒரு ஹீரோயின் வரதுக்கு இந்த கண்ணை ஏறப்படி அப்படி தான் தெரியுது பார்க்கும்போது. வாழ்த்துக்கள். ராம்கியும் எஸ்எஸ்சி ராம்கியும் ஒரு சிறந்த இயக்குனர் வருது. கண்ணனும் மிகப்பெரிய கேமராமேன் வருது. அது மாதிரி பாக்கியராஜ் வாழ்க்கையில் நீங்கள் தயாரிப்பாளர் வரணும் வாழ்த்திருக்காரு. அவரோட வாழ்த்துப்படி நீங்கள் சிறந்த தயாரிப்பாளர் வரதுக்கு வாழ்த்து வச்சிருக்காரு. இது ஒரு சிறிய படம். இந்த படம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் திரையிடப்பட்டதும், இன்னொன்று மிகப்பெரிய பிதாமகனாகிய எங்களது இயக்குநருக்கெல்லாம் பிதாமகனாகிய திரு பாலச்சந்திர அவருடைய நினைவு நாளில் அது இங்கே எல்லாரையும் அசம்பல் பண்ண வைக்க ஒரு காரணமாக இருந்த
ராம்கிக்கும் பேரரசுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பேசுகிறேன். அப்புறம் பிரியாணி பாய் கூட வந்து பிரியாணியில் கரெக்டாக இருக்கும். பிரியாணி வந்ததால் பாயசம் என்ன சேர்த்துட்டானு தெரியல. படிக்கிற பாய்க்கும் எங்களுடைய ஆர்ஆர் நண்பன் சகோதரர் நம்ம ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அவருக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல் வந்த எல்லாருக்கும் இவ்வளோ நேரம் வந்து இந்த சிறு படத்துக்கு இவ்வளோ நேரம் உட்காந்து 9 மணி நேரம் உட்காந்து இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்த ஆதரவு தெரிவித்த அனைவருக்கும் இயக்குநர் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.